வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தளபதி விஜய் கூட நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி எப்படி ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ சிம்பிள் ட்ரிக்கு தான். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணாலும் சரி. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாய்ஸுக்கான ப்ராம்ப்ட்டு, கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட்டுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமன்ஸுக்கு தான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாய்ஸுக்கு காப்பி பண்ணியிருந்தாலும் சேம் அதே மாதிரி தான் கான்செப்ட் எல்லாமே. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பொக்கை கையில் வச்சிருக்க பொக்கையோட ரோஸ், அதாவது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட கலர் வந்து நான் ரெட்டு, பிங்க்கு, ஒயிட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்னென்ன கலரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் தமிழில் டெக்ஸ்ட்டை வந்துட்டு ரத்தத்தின் ரத்தமே நீ உடன் பிறப்பே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ, ஓனாக எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தமிழ்லேயே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ணுறதா இருந்தாலும் சேம் அதே மாதிரி தமிழில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல சென்டென்ஸாக போட்டு கரெக்டாக வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு கரெக்ஷன்ஸை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு உமன்னா உமன், மேன்னா மேன்லாம் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ட்ரெஸ் கோடிங் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ ட்ரெஸ் கோடிங் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஷர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ் கோடிங் ஆட் பண்ணிக்கலாம். பாய்ஸ்க்கு வந்து பிளாக் ஷர்ட்டுன்னு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை கூட செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு கரெக்ஷனும் எல்லா கரெக்ஷனும் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி ஸோ நான் கொடுத்துருக்க, அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி எடிட் பண்ணுறேன், என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்றதும் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ வெயிட் பண்ணி இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ மோஸ்ட்லி வந்துட்டு நல்லா க்ளோஸ் அப்பில் உங்கள் ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பக்காவாக உங்கள் ஃபோட்டோ வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலில் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஏஐ வீடியோலாம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸும் வந்துட்டு சூப்பராக பக்காவாக வந்துருச்சு. ஸோ மேலே டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் ஃபாண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் சமந்தாவோட ஃபோட்டோ ஆட் பண்ணால் சேம் அதே ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் கொடுத்துருச்சு. கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு ஒரு வேலை கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் பேக்கில் போய்ட்டு மறுபடியும் சேம் அதே ப்ராம்ப்டை போட்டு அதே கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி ஃபோட்டோ கிளியராக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்டில் தளபதி கூட நீங்கள் இருக்கிற மாதிரி சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஸோ பாய்ஸு கேர்ள்ஸு யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு யாராவது ஹீரோஸை வச்சு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேமாக மேக் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இல்லை இந்த எடிட்டிங் பண்ணணுன்னாலும் சரி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.